முதல் ஆராதனையில் நான் ஜெபத்தினுடைய அனுபவத்தை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். எனக்குள்ள என்னன்னா, இப்போ லாஸ்ட் வீக் கூட பைபிள் ஸ்டடி என்னன்னா, ஹவு டு பிரேக் த மொனாட்டனி ஆஃப் அவர் லைஃப். ஒரு அலுப்புள்ள ஒரே மாதிரியான வாழ்க்கையை மாற்றுவது எப்படி அப்படின்றத குறித்து தான் தியானிச்சேன். எனக்கு ஒரே காரியத்தை மறுபடியும் செய்ய எனக்கு வராது. புதுசு புதுசா செய்யணும்னு ஆசைப்படுவேன். முதல்ல இதே திரும்ப நான் பேசும்போது எனக்கு என்ன அலுப்பு உண்டாகும். அதனால நான் பேச விரும்பலை. பேசுறதுக்கு எனக்கு ஆண்டவர் எனக்கு புதுசா காரியங்களை கொடுத்துருக்கிறார். முதல் ஆராதனையில ஹவு டு ப்ரே, ஹவு டு ஹியர் காட்ஸ் வாய்ஸ், நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டோட சத்தத்தை, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எப்படி கேட்கணுன்றதை குறித்து பேசினேன். இப்போ நான் பேச போகிறது வேதத்தை தியானிக்கும் போது நடப்பது என்ன. நம்ம பைபிளை மெடிடேட் பண்ணும்போது, பைபிளை நம்ம படிக்கும்போது நமக்குள்ள என்ன நடக்குது, எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம்ன்றதான் நான் பேச போறேன். நம்ம நல்லா துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம். இது எல்லாத்துலேயும் முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா வேதத்தை தியானிப்பது. நிறைய பேர் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், துதி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா வேதத்தை தியானிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட். பைபிளை நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக வாசிக்கணும், அதிகமாக தியானிக்கணும். அதை குறித்து நான் உங்களோட பேச போறேன். நான் ஏன் பைபிளை அதிகமாக வாசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெபிக்கும் போது யார்கிட்ட போய் ஜெபம் பண்ண போறீங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, அவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஒரு மனுஷனை எப்படி நடத்த விரும்புகிறார், பர்டிகுலரா என்னை எப்படி நடத்த விரும்புகிறார், என் குடும்பத்தை எப்படி நடத்த விரும்புகிறார் அப்படின்றத என்ன பண்ணணும், நான் தெரிந்து கொண்டாலும் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும், நான் ஜெபிக்க முடியும். அவர் எவ்வளவு நல்லவர்ன்றத என்ன பண்ணணும், நான் தெரிஞ்சாதான் நான் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும், நான் ஜெபிக்க முடியும். அவர் இன்னார்னு தெரியாம, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாம நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன், அவர்கிட்ட எப்படி துதிப்பேன், எப்படி ஆராதிப்பேன். நான் ஏதோ பாட்டை பாடினாலும் எனக்குள்ள அவர் யாருன்றது தெரியும். ஒரு பிரபலமான நடிகர், பேர் சொல்ல விரும்பல, ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அந்த நண்பர் அந்த படத்தை டைரக்ட் பண்றவர், ஸ்கிரிப்ட் பண்ணவரே என்னுடைய நெருங்கிய நண்பர். ஒரு காஸ்பல் ஃபில்ம். நான் அவரோட பேசிட்டு நான் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவேன். அவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஃபுல்லாக இருப்பேன், ஒரு ஹோல் டே அவர் கூட இருப்பேன். மிச்சவங்கெல்லாம் ஜாப் பண்ணிட்டு போயிடுவாங்க, நான் மட்டும் ஹோல் டே இருப்பேன். ஏன்னா அந்த மீடியா தெரிஞ்சதுனால, அந்த ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் தெரிஞ்சதுனால நான் ஃபுல் டே அவர் கூட இருப்பேன். அந்த பிரபலமான நடிகர் மத்தியானம் வரைக்கும் போச்சு, ஒண்ணுமே உட்காந்துருந்தார். அவருடைய போர்ஷன் வரல. மத்தியான டைம்ல அவருடைய போர்ஷன் வருது நடிக்கிறதுக்கு. ஒரு நேரா என் கையை பிடிச்சிக்கிட்டார். ஹூ ஆர் யூ, நீ யாரு அப்படின்னாரு. நான் எதுக்கு நீங்க யாருன்னு கேட்குறீங்கன்னு கேட்டேன். இல்லை, நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ யூ ஆர் நாட் an ordinary person. என்ன, how do you know? உங்களுக்கு எப்படி தெரியும்? My intuition says you are not an ordinary person. என்னுடைய உள் உணர்வு சொல்லுது நீ சாதாரண மனுஷன் அல்லன்னு. என்னுடைய அனுபவம் சொல்லுது இந்த ஷூட்டிங், இந்த கேமரா, லைட்டிங், மேக்கப்பு, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நீ, இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்ட அப்படின்னு. நீ யாரு, உனக்கு மற்றவனுக்கு வித்தியாசம் இருக்கு, நீ யாரு? நான் அப்ப சொன்னேன், என்னுடைய ஒரு 10 minutes அப்படின்னு நடந்து போவோம்னாரு. அப்படி வெளியே அப்படியே ஒரு வீட்டில் தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. நாங்கள் வெளியே நடந்து போகும்போது நான் இயேசுவை எப்படி அறிந்து கொண்டேன்னு சொன்னேன். கேட்டாரு, ஐ வாண்ட் டு நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃப்ரம் யுவர் மவுத். நான் சொன்னேன், நான் ஒரு நாள் வாரேன் உங்கள்கிட்ட பேசுறேன்னு. ரைட் நவ் ஐ ஷுட் நோ. இப்போ எனக்கு தெரியணும், இல்லைன்னா நான் நடிக்க முடியாதுன்ட்டார். எனக்கு ஓடாது, நான் காலையில ஒன்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ என்னை மைண்ட் பண்ணவே இல்லை. நீ என்ன உனக்கு பெருசா அந்த நடிக்கிறதெல்லாம் உனக்கு பெருசாவே படலைன்னா இதெல்லாம் நீ கிராஸ் பண்ணிட்ட. நம்ம அப்படி கொண்டு வருவார் ஆண்டவர் நம்மளை. ஆமே. ஆண்டவர், நீங்க வணங்குகிற தெய்வம் யாருன்னு கேட்பாங்க.
ஐ வாண்ட் டு நோ அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃப்ரம் யூ. நான் இயேசு பத்தி அறிந்து கொள்ளணும், எனக்கு சொல்லுன்னு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? அவர் தாங்க ஒரே தெய்வம், அவரை தவிர வேற ஒரு தெய்வம் கிடையாதுங்க அப்படின்றீங்க. அதுக்கு அடுத்து எப்படி சொல்றீங்க அவர் தான் தெய்வம்னு? நான் சில தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் தெய்வம் இல்லையா? நீ வணங்குற தெய்வம் மட்டும்தான் தெய்வமா? எப்படி அவர் தெய்வம்ன்ற? அப்ப நான் வணங்குறதெல்லாம் தெய்வம் இல்லடா. ஓம் தெய்வம், நீ வணங்குற தெய்வம் தான், இயேசு தான் தெய்வம்னா எனக்கு சொல்லுன்னு கேட்டா எப்படி சொல்ல போறீங்க? எப்படி சொல்லுவீங்க? பைபிளை படிச்சாதான். முதல்ல நம்ம பைபிளை படிக்கும் போது மோசேயை குறித்து நம்ம அறிந்து கொள்வோம். ஆதாம், ஏவாள், மோசே, ஈசாக்கு, யாக்கோபு, தேபோராள், எஸ்தர், ரூத்து, சாமுவேல், இப்படி தெரிந்து கொள்வோம். பேதுரு, பவுல், இப்படி தெரிந்து கொள்வோம் இல்லையா? அது என்ன ஆகுது? நாலேஜ் அபவுட் பைபிள். பைபிளை பத்தி ஒரு அறிவு. நீங்க மறுபடியும் படிக்கும் போது மோசேயின் தேவன் யார்? மோசேயின் தேவன் யார்? மோசே யார் அப்படின்னு நீ சொல்றீங்க ஒருத்தர். மோசே இஸ் a prophet, great prophet. ப்ராஃபட்னா யாருன்னா எதிர்காலத்தை குறித்து சொல்லுவாருன்னு. ஆனா எதிர்காலத்தை குறித்து ஏதாவது மோசே பேசியிருக்கிறாரா? ஏதாவது பேசியிருக்கிறாரா? அவன் செய்த அற்புதங்களை அடையாளங்களையும் பார்த்தா அவனை போல ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லைன்னு இருக்குது. ஃபியூச்சர் பத்தி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சாமுவேலுக்கு இருக்குது. சாமுவேலுக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? நாளைக்கு இதே நேரத்துல ஒருத்தன் வருவான், உயரமா இருப்பான், எல்லாரும் அவனுக்கு தோளுக்கு தான் இருப்பாங்க, அவன் கழுதையை தேடிட்டு வருவான், அந்த கழுதை எங்க இருக்குன்னு உனக்கு சொல்லுவேன். ஆனா அதை காட்டிலும் முக்கியம், சகல இஸ்ரவேல் ஜனங்களும் யாருக்காக அபேட்சிக்கிறாங்க, வாஞ்சிக்கிறாங்களோ அந்த ராஜா அவன் தான். அந்த ராஜா அவன் தான். அவன் இறுதியத்தில் இருக்க எல்லா காரியத்தையும் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். விவிஐபிஸ் வச்சிருக்க இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடு. முன்னங்கால் தொடைய அவனுக்கு வச்சிரு, அவனுக்கு கொடு. வேலைக்காரன் அனுப்பிச்சுட்டு அவனை தனியா நிப்பாட்டி அவன் மேல இந்த அனாயிட்டிங் ஆயில ஊத்தி தான் கின்லி அனாயிட்டிங், ராஜரீக அபிஷேக தைலம் அவன் மேல ஊத்தி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண. அவன் தான் ஃபர்ஸ்ட் கிங் அப்படின்னு அவன் ஃபியூச்சரை சொல்றாரு இல்லையா? மோசேக்கு அப்படி ஏதாவது இருக்குதா? செங்கடலை 2 பிளந்தான்னு இருக்குது, தண்ணியெல்லாம் ரத்தமாச்சுன்னு இருக்குது, தவளையா விழுந்துச்சு, தூசியெல்லாம் பேனாச்சுன்னு இருக்குது, வாதம் விழுந்ததுன்னு இருக்குது. எங்கேயாவது சொன்னாரா? அப்படி எப்படி சொல்ல போறீங்க? ப்ராஃபட்ன்றீங்க, மோசையை எப்படி சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்லலாம் அப்படின்னு என்ன பண்ணணும்? அதுதான் தியானம், பைபிள் மெடிடேஷன். அதுதான் இந்த மோசையை குறித்து நான் எப்படி சொல்லுவேன், மோசையை பத்தி அறியாதவங்கள்ட்ட நானு எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? நீங்க மறுபடியும் போயும் திக்குவாயும் மந்த நாவுமா இருந்த ஒருவனை எடுத்து கர்த்தர் தம்முடைய வாயாக பயன்படுத்தினார். திக்குவாய் மந்த நாவுனா என்ன? திக்குவாய்னு என்ன அர்த்தம்? திக்கு பேசுவான். இப்ப மோசே நின்றுட்டாருன்னு வைங்க, அவர் தான் தமிழ்ல பேசுவாங்க. எப்படி பேசுவார்? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆண்டவரே நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பேசுவாரு. மந்த நாவனா என்ன? மந்த நாவனா அந்த நாக்கு என்ன ஆகுனா வளையாது. இந்த நாக்கு இருக்கு இல்லையா, இப்ப வாழைப்பழம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வாழைப்பழம் அவன் நாக்கு என்ன ஆகாது, வராது. இப்போ நீங்கள் தூர்தர்ஷன்லையோ ஆல் இண்டியா ரேடியோலையோ நீங்கள் அனௌன்சராவோ நியூஸ் ரீடரோ போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கும். தூர்தர்ஷனில் வந்தீங்கன்னா, நான் தூர்தர்ஷனில் கேமராமேன் நான் இருந்தேன் 11 years. அதனால அந்த ஆடிஷனில் நான் இருக்கிறதுனால தெரியும் எனக்கு. எடுத்தோடனே கேமராவில் உட்கார வைக்க மாட்டாங்க. முதல்ல உங்கள் வாய்ஸ் டெஸ்ட் நடக்கும். உங்கள் வாய்ஸ் கரெக்டாக இருக்கா, அது ஹியரபிளா இருக்கா, தெளிவா இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் உச்சரிப்புக்குன்னு ஒரு டெஸ்ட் நடக்கும். ஒரு சீட்ல டைப் பண்ணி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரூம்ல உட்காந்துருப்பீங்க, இங்க கிளாஸ் டோர் இருக்கும், அங்கன்னு பார்த்தா இங்க தெரியும், இங்கன்னு பார்த்தா அது தெரியாது. அங்க ஜட்ஜஸ் உட்காந்துருப்பாங்க. அந்த மைக்ல உங்களுக்கு சொல்லுவாங்க ஸ்பீக்கர்ல, அதை வாசிமா அப்படின்வாங்க, அதை வாசிப்பா
அப்படின்வாங்க. அது ஒரு 25 டைம்ஸ் வாசி அப்படின்வாங்க. அது நீங்க 25 தடவை என்ன பண்ணணும், கண்டினியூஸா வாசிக்கணும். எங்க தாத்தா சுட்ட சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை. எங்க தாத்தா சுட்ட சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை. இனி 25 தடவை தப்புலாம் வாசிக்கணும். சொல்லுங்க பாப்பா, நீங்க சொல்லி பாருங்க. சும்மா சொல்லி பாருங்களேன். எங்க தாத்தா சுட்ட சோள தோசையில ஒரு சோள தோசை சொத்த சோள தோசை. கண்டினியூஸா ஒரு 10 தடவை யாராவது சொல்ல முடியுமா வந்து மைக்ல? தாத்தா சுட்டு மோச எப்படி சொல்லிருப்பாரு, அவனை எடுத்துதான் ஆண்டவர் மகாபிரிய தீர்க்கதரிசியா பயன்படுத்தினார். இது என்ன இந்த பைபிளை படிக்கும் போது, என்னையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார், என்னையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். இதெல்லாம் வேதத்தை அதிகமாக படிக்கணும். ஆண்டவர் மோசையின் தேவன் என் தேவன், மோசையோடு முகமுகமாய் பேசின தேவன், ஒரு சிநேகிதனோடு பேசின தேவன் என்னோட பேசுவார். அது அப்பதான் நமக்கு அந்த வெளிச்சம் வரும். அதுதான் வெளிப்பாடு. அதான் பைபிள் என்ன பண்ணணும், அதிகமாக நீங்க படிக்கணும். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார் எங்கோ ஒரு இடத்துல தாவீது, எங்கோ ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இங்க சாமுவேல் வந்துட்டாரு. சாமுவேல் வந்துட்டு என்ன பண்றாரு, சாமுவேல் என்ன சொல்றாரு, சவுல் எனக்கு கீழ்ப்படியல, சவுல் எனக்கு கீழ்ப்படியல, அமலேக்கியரை மொத்தமா காலி பண்ணுன்னு அவன் என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் காலி பண்ணான். இவனுக்கு தேசத்தையே ராஜாவாக்கிட்ட இவன் போய் என்ன பண்ணிட்டான், ஆடு மாடுல போய் பாஞ்சிட்டான், சுயமா நடத்தான். ஏன் சித்தத்தாவே செய்யல, அவன் சித்தமா நடக்க ஆரம்பிச்சுட்டான். 7 நாள் காத்திருக்கல, சாமுவேலுக்காக காத்திருக்கல. அடுத்து என்ன பண்ணிட்டான், அஞ்சனம் பாக்குறவங்களையும் குறி சொல்றவங்களையும் தேடி போயிட்டான். கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து இருக்காம என்ன பண்ணிட்டான், குறி சொல்றவங்களையும் தேடி போயிட்டான். அமலேக்கியரை மொத்தம் காலி பண்ணல. 2வது கர்த்தருக்காக காத்திருக்காம அஞ்சனம் பாக்குறவங்க குறி சொல்றவங்களையும் தேடி போயிட்டான். அதனால நான் சவுலை தூக்கிட்டேன், ஈசாயின் குமார்ல ஒருவனை தெரிந்து கொண்டேன் நான் சொன்னார். தாவீதுன்னு சொல்லல, நீ ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க ஒண்ணு காமிப்பேன்ட்டாரு. அங்க போயிட்டாரு. முதல்ல எலியா வந்து நிக்கிறான், சும்மா ஜம்முன்ற ஆர்மியில உள்ளவன், சும்மா பிரமாதமா இருக்கிறான். உடனே சாமியில் நினைக்கிறார், நல்லா ஆண்டு எடுத்திருக்காரு, இவன் இல்லைன்ட்டாரு. அடுத்து யார் நிக்கிறா, யார் வரா, சம்முவா 3வது அபினதாப் வந்து நிக்கிறான். அடுத்து சம்முவா வந்து நிக்கிறான். இப்படி 7 பேர் நிக்கிறாங்க. இவங்க இல்லைன்ட்டார் ஆண்டவர். நீ எங்க பாக்குற, நீ சரீரத்தை பாக்குற. 1 சாமுவேல் 16:7 என்ன சொல்றாரு, நீ முகத்தை பாக்குற, வெளிப்புறத்தை பாக்குற, ஆனா நான் மனுஷன் பாக்குற விதத்துல பாரேன், நான் இருதயத்தை பாக்குற தேவன். அப்ப வெளியே எப்படி இருக்காங்கன்னு கிடையாது, இந்த வெளிச்சம் நீங்க படிக்கும் போதுதான் தெரியும். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், என் சித்தத்தேவன் செய்வான்னு சொல்லி அப்போஸ்தலர் 13:22 சொல்றாரு. A man after God's own heart. அப்ப ஆண்டவர் எப்படி பாக்குறாரு, அவருடைய சித்தத்தை செய்யறவன தேடுறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கமிட் பண்ணுவோம். நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி நான் நடப்பேன், ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, எல்லா காரியத்துக்கும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஐயா, உம்முடைய சித்தப்படி நான் நடக்கணும். கேட்போமா இல்லையா, கேட்போமா இல்லையா? அப்படி பார்க்கும்போதுதான் நீதிமொழிகள் 16:2 ஆண்டு சாலமோன் எழுதுறாரு, கர்த்தர் ஆவிகளை நிறுத்து பார்க்கிற தேவன். ஆவிகளை நிறுத்து பார்க்கிற தேவன் என்ன அர்த்தம், ஒருத்தருடைய ஸ்பிரிட்டை பார்ப்பாராம், இன்னர் மேன, அவனுடைய ஆட்டிடியூட் என்ன, அவனுடைய இன்டென்ஷன் என்ன, அவன் வாழ்க்கையை குறித்த தரிசனம் என்ன, அவன் என்ன மாதிரி வாழ்க்கைய வாழ்றான், என்ன மாதிரி வாழ்க்கையில வாழ விரும்புறான், அவன் பாஸ்ட் என்ன, பிரசன்ட் என்ன, ஃபியூச்சர் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 21:2 கர்த்தர் இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன். இப்ப வெளிப்புறத்தை பார்க்கறது இல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்ப நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இடப்படுவாரு, போவாசா பார்த்தியான்னு. இந்த வசனங்களை படிக்கும் போது ஆண்டவர்கள் என்ன நினைப்பு போட்டுவாரு, போவாசா பார்த்தியா. போவாஸ் யாரு, மிகப்பெரிய பணக்காரன். ஆனா அவர் எதை பார்த்தாரு, போவாஸ் ரூத்துட்ட என்ன பார்த்தாரு, ரூத்துடைய குணத்தை பார்த்தார். எப்படி பார்த்தாரு, உன்னோட முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன் பிந்தின நற்குணம் மேலானது. புருஷன் கூட இருக்கும் போது எவ்வளவு கற்புள்ளவளா இருந்தா இல்ல, புருஷன் இறந்த பிறகு பணக்காரனோ ஏழையோ வாலிபர்கள் பின்னாம போகாம உன் கற்பை காத்து கொண்டே உன் முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன் பிந்தின நற்குணம் மேலானது.
ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பார்க்கும்போது வெளிப்புறத்தை பார்க்க மாட்டோம். நீங்க பைபிள நல்லா படிச்சீங்கன்னா வெளிப்புறத்தை பார்க்க மாட்டீங்க. அவன் எவ்வளவு உயரமா இருக்கான், அவன் என்ன படிச்சிருக்கிறான், அவன் சிகப்பா கருப்பா, அது இல்ல. உன் குணம் என்ன, அவன் கேரக்டர் என்ன. போத்திபார் யோசேப்பிட்ட என்ன பார்த்தாரு? ஸ்கில்ல பார்த்தாரு. அவன் திறமைசாலியா இருக்கிறான், சக்சஸ்ஃபுல்லா இருக்கான், அவன் செய்யறதால சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. God is with him. கர்த்தர் அவனோட இருக்கிறார், அதனால காரிய சித்தி உள்ளவனா இருந்தான். ஆனா என்ன பார்க்கல போத்திபார்? அவன் குணத்தை பார்க்கல. அவன் குணத்தை பார்த்து நான் பரிசுத்தமான மனுஷன் அப்படின்னு பார்த்திருந்தான்னா அவன் மனைவி குற்றம் சொல்லும் போது, இல்ல, ஐ நோ ஹிம், எனக்கு தெரியும் அவன் பரிசுத்தமான மனுஷன், அவன் இந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாரு. சரி, இது என்ன நீங்க படிக்கும் போது கத்துக்கொள்ளலாம். கர்த்தர் என்ன பண்றாரு? கேரக்டர் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. திறமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க கீபோர்டு எவ்வளவு அழகா வாசிக்கிறீங்க, வயலின் எவ்வளவு வாசிக்கிறீங்க, எவ்வளவு அழகா பெயிண்ட் பண்றீங்க, எவ்வளவு நல்லா பாடுறீங்க, அது முக்கியம் இல்ல. வாட் இஸ் யுவர் கேரக்டர்? அப்ப என்ன ஆகும்? உங்க பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கும் போது, இல்ல உங்க பையனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கும் போது, அந்த பிள்ளை குணம் என்ன? குணசாலியான ஸ்திரீயுடைய மதிப்பு என்னது? முத்துக்களை பார்க்கணும் விலையேற பெற்றது. அதுக்குதான் பைபிள் அதிகமாக படிக்கணும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் கொடுப்பாரு. ஆண்டவர் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:5 என்ன சொல்றாரு பவுல்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நம்மளிலே உண்டாக கடவுது. கிரைஸ்ட் மைண்ட் என்ன? வாட் இஸ் இன் கிரைஸ்ட் மைண்ட் இல்ல, வாட் இஸ் கிரைஸ்ட் மைண்ட். இயேசு எப்படி சிந்திப்பார்? ரொம்ப சிம்பிள்ங்க. தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப சிம்பிள். பைபிளை படிச்சீங்கன்னா போதும். இது முழுக்க முழுக்க தேவ சித்தத்தை வெளிப்படுத்துற புஸ்தகம். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் தேவ சித்தம். ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காது இவளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? 1 யோவான் 5:14-15 பாருங்க. 1 யோவான் 5:14-15 வசனங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், வேத வார்த்தை சொல்லுகிறதின்படி தேவ சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டாலும் அவர் நம் செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். போல்டா ப்ரே பண்ணலாங்க. நீங்க சந்தேகம் இல்லாம, வித்தவுட் டவுட், வித்தவுட் ஹெசிடேஷன், தயக்கமே இல்லாம நிச்சயமாக இந்த கர்த்தருக்கு எனக்கு பதில் கொடுப்பார். அதுதான் பைபிள் வசனத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிக்கணும். வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தை மேல பாயிரும். பைபிள் தீர்க்க தரிசனம், இதுதான் தீர்க்க தரிசனம். குறிப்பாய் தீர்க்க தரிசனம் வரணும்னா முதல்ல உங்களுக்கு பொதுவான தீர்க்க தரிசனம் தெரியணும். ஜெனரல் காட்ஸ் வில், இது பொதுவான தேவ சித்தம். இது நீங்க திரும்ப 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 படிக்கும் பொழுது உங்களுக்கான தேவ சித்தத்தை இதுல இருந்தா வெளிப்படுத்துவார். ஆமென். அநேக இடங்கள்ல போகும்போது சிலரை பார்த்த உடனே எஸ்தர் மாதிரி அப்படின்னுவாரு. எனக்கு சொந்த அனுபவம். எஸ்தர் மாதிரி அப்படின்னுவாரு. உட்காந்துருப்பாங்க, கூட்டம் எவ்வளவு பேர் உட்காந்துருப்பாங்க, எஸ்தர் மாதிரின்னு அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ்தரை பத்தி எனக்கு தெரிஞ்சாதான் அதை நான் என்ன பண்ண முடியும், புரியும். எஸ்தரை பத்தி அப்ப என்ன பண்ணணும்? இன்னொன்னு அவுட்டு நானு படிச்சு நான் தெரிஞ்சிருந்தா தான் நானு எஸ்தர் யாருன்னு சொல்ல முடியும். எஸ்தர்னா யாரு? அனாதை பிள்ளை, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை. ஆனா என்ன அது அவன் மேல இந்த கிருபை என்ன? எல்லார் கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைத்தது. ராஜால இருந்து டாப் டு பாட்டம் எல்லார் கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைத்தது. பயந்தா, ராஜாட்ட போறதுக்கே பயந்தா. முர்தேகாய் வந்து சொல்றாரு, நீ எழும்பலைன்னா இன்னொருத்தரை கத்த எழுப்புவார். இந்த காலத்துல நீ யூத ஜனங்களுக்கு நீ உதவி செய்யலாம் தான் இந்த பொசிஷன் காண்டர் கொடுத்திருக்கிறான். சொன்ன உடனே 3 நாள் உபவாசம் இருந்து ராஜாட்ட போறதுக்கு, அதுக்கப்புறம் தான் ராஜாட்ட போறா. அங்க ராஜாவின் கண்ணில் அங்க என்னது தயவு கிடைக்குது. ஒரு ராஜா முத்திரை மோதிரத்தை போட்டுட்டாருன்னா, முத்திரை நன்னத்தை சீல் வச்சு ஒரு ஆர்டர் போட்டாருன்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனா சரித்திரத்தையே மாத்துறாங்க. எஸ்தர் வந்து என்ன பண்ணா? காரியம் மாறுதலாய் முடிந்தது. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, இது எஸ்தர் மாதிரி, இந்த பிள்ளைக்கு யாரும் கிடையாது அப்படின்னு. 2010
பில்லி கிரஹாம் அவருடைய பையன் பிராங்க்லின் கிரஹாம்ன்றவர் சென்னைக்கு வந்திருந்தார். ஒரு வாரம் அவருக்கு ஒரு குருசேடு. அதுக்கு 1 இயரா பிளான் பண்ணாங்க. 2010 முழுக்க ஜனவரி மாசம் ஒரு வாரம் ஒரு டீம் வரும். பில்லி கிரஹாம் அங்க இருந்து வருவாங்க, ஃபவுண்டேஷன்ல இருந்து. எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியோல எக்ஸ்பர்ட், கேமரால எக்ஸ்பர்ட், ஸ்டேஜ் எப்படி வைக்கணும் அதுல எக்ஸ்பர்ட், வேரியஸ் ஃபீல்ட்ல ஒரு 10 பேர் வருவாங்க. நான் மாத்திரம் ஒரே இந்தியன். அவங்களோட நான் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். அந்த டெக்னிக்கல் டீம்ல உட்காந்து எப்படி லைட்டிங் பண்ணணும், எங்க ஸ்பீக்கர் வைக்கணும், எத்தனை எல்இடி ஸ்கிரீன் வைக்கணும், என்னென்ன அவுட்புட் போகணும், எல்லாமே பண்ணணும். அதுக்காக பண்ணிட்டு ஃபைனலா டீம் வந்துருச்சு. 2010 ஜனவரி மாசம் அந்த மெயின் டீம் வந்து இறங்கிட்டாங்க. வரவனா அந்த சீஃப் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. நான் கை கொடுக்கிறேன். எனக்கு ஆண்டவர் வந்து ஐலாண்ட்ன்றார், தீவு அப்படின்றாரு. ஆள் ஹைட்டா இருக்கிறான், 6 அடி ஹைட்டுக்கு இருக்கிறான். டெக்னிக்கல் மைண்ட்னா அப்படி பிரைன் அவனுக்கு. 60, 70, 80 கேபிள் ஓடுது. இந்த கேபிள் கரெக்ட் பண்ணுன்றான், அந்த கேபிளை கரெக்ட் பண்ணுன்றான். பயங்கரமான எக்ஸ்பர்ட். எனக்கு பயமா இருக்கு. இவனை குறிச்சு ஐலாண்ட்ன்றாரு ஆண்டவர், தீவுன்றாரு. தீவுன்னு என்ன அர்த்தம்? எதுவுமே கனெக்டட் கிடையாது, ஐசோலேட்டடா. இவன் தனி. இஸ் அலோன், இஸ் அலோன், இஸ் அலோன்றாரு. முதல் 2 நாள் ஒண்ணுமே சொல்லல, நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு 15 மினிட்ஸ் ஒர்க் பண்ண பண்ணிட்டான். நான் அவனுக்கு அசிஸ்டண்டா போனேன். அவன் என்ன பண்ணிட்டான், ஸ்டீவ் பேரு, நீ டைரக்டராரு, நான் அசிஸ்டண்டா இருக்கிறேன்ட்டான். ஏன்னா the way you communicate is correct, you are the right person, நீ டைரக்டராருன்ட்டான். என்ன மாதிரி அவன் லீடர் பாருங்க, யாரை வச்சு பண்ணா கரெக்டா இருக்கும். நான் தான் பண்ணணும்னு நிக்கல அவன். நீ லீடரா இருக்கான், நான் உனக்கு அசிஸ்டண்டா இருக்கேன்ட்டான். ஒர்க் பண்றத பார்த்துட்டு அடுத்து 3ஆவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டான், நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஸ்டீவ், நான் வந்து உன்கிட்ட பேசலாமா ஒரு விஷயம்னு கேட்டேன். ஒரு மண்ணு தர கிரவுண்டு, உன்கிட்ட பேசலாமான்னு கேட்டேன். எஸ் அப்படின்னா, உன்கிட்ட கை கொடுக்கும் போது எனக்கு வந்து ஆண்டவர் சொன்னாரு, நீ ஐலாண்டுன்னாரு, நீ ஒரு அனாதை. ப்ராஃபஸி சொல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு தடவை இல்லை, 10 தடவை இல்லை, 40 தடவை ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேட்கணும். ஆண்டவரே, நீதான் பேசுகிறீதா, எனக்கா தோணுதா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கேட்கணும். நீங்க மறுபடியும் ஆண்டவர் பேசுவார். பேசி கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகுதான் ஆண்டவர் அது சொல்லுவார். இப்ப பேசணும் போதுதான் பேசணும், அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். கர்த்தருடைய கரத்துல, பலத்த கரத்துக்குள்ள யாரு அடங்கி இருக்கிறானோ அவனைத்தான் தீர்க்கதரிசியா பயன்படுத்துவார். சும்மா ஃப்ளூக்ல அப்படி அடிச்சுட்டு போறதுலாம் ப்ராஃபஸி கிடையாது. சும்மா ஜெனரலா அடிச்சு விட்டுடலாம். உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு இப்படி ஒரு சகோதரி சொல்றாரு, சகோதரனுக்கு சொல்றாரு சொல்றாரு, அது ப்ராஃபஸி கிடையாது. தனியா ஒரு மனுஷன்ட்ட பேசணும், இன் அண்ட் அவுட் அவன்கிட்ட பேசணும். அவன் பாஸ்ட் லைஃப் என்ன, பிரசன்ட் லைஃப் என்னன்னு அப்படியே அவன்கிட்ட சொன்னேன். நான் இவ்வளவு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு எனக்கு அந்த தைரியம் கிடைச்ச பிறகுதான், ஆண்டவருக்கு தைரியம் கொடுத்த பிறகுதான் அவன்கிட்ட பேசினேன். நீ ஒரு அனாதைன்னு. அவ்வளவுதான், கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது அவனுக்கு. உனக்கு ஒரு பாரம் இருக்குதே, உன்ன அந்த பாரத்தை உன்னால எடுத்து போட முடியல. அது நாட் பிகாஸ் ஆஃப் யூ ஆர் அன் ஆர்ஃபன். நீ வந்து அனாதைனால உனக்கு பாரம் இல்லை. உனக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டு நீ நல்லா ஜெபிக்கிற, நல்லா நீ பைபிள் படிக்கிற, ஆண்டவரோட நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க. ஆனாலும் உனக்குள்ள அந்த பாரம் இருக்குது. இந்த பாரம் உனக்கு போகணும்னா எத்தனை அனாதை பிள்ளைகளை நீ தத்து எடுக்கணுமோ, அடாப்ட் பண்ணணுமோ அடாப்ட் பண்ணு. உனக்கு இந்த பாரம் போகணும்ல. அவன் எஸ் நான் பாருங்க, கீழே அந்த மண்ணு தரையில ஒரு ஆஃப் ஒயிட்ல பேண்ட் போட்டிருக்கான். அந்த மண்ணு தரையில முழங்கால் போட்டு 2 கையை தூக்கி ஜீசஸ் 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 கத்துறான். அவன் டீம் ஃபுல்லா ஓடியாட்டாங்க. வாட் ஹேப்பன் ஸ்டீவ், வாட் ஹேப்பன்? he is not an ordinary man, he is a prophet. சொல்றேன், பைபிளுக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருக்கிறேன். அழகான 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க போட்டோ வச்சிருக்கிற. ஆல்வேஸ் யூ ஆர் கிரைங். அதை பார்க்கும் போதெல்லாம் நீ அழுகிற. ஏன்னா நீ எப்படி இருந்த அனாதையான்னு அவன் சொல்றான். ஆமாண்ணா. அப்ப வயசு அவனுக்கு 47 வயசு. சொல்றான், என்னோட 27 வயசு வரைக்கும் நான் அனாதைன்னு எனக்கு தெரியாது. நான் யாரும் எங்க அப்பா அம்மா தான் நினைச்சிட்டு இருந்தேன். 27வது வயசுல சொன்னாங்க, நீ எனக்கு பிள்ளை இல்ல, உங்க அம்மா செத்து போயிட்டாங்க, நீ அனாதையா இருந்த ஹாஸ்பிட்டல். அவனையா ஒரு 3 நாள் குழந்தையா இருக்கும் தூக்கிட்டு வந்து வளர்த்தோம்னாங்க. லாஸ்ட் 20 years ஐ எம் சஃபரிங். ஆனா இப்ப நான் டெலிவரன்ஸ் ஆயிட்டேன், இப்ப நான் விடுதலை ஆயிட்டேன்னா. அப்ப எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க படிச்சாதான் அனாதைனா என்னன்றதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இது ரூத்து மாறின்னு. இது ரூத்து மாறின என்ன அர்த்தம்? ரூத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியணும், ரூத்துடைய லைஃப் உங்களுக்கு தெரியணும்.
ரூத்துடைய லைஃப் என்ன? ரூத்துடைய லைஃப் என்ன? மோவாபிய ஸ்திரீ. யூதர்கள் அவங்களோட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு அங்க திருமணம் பண்ணிட்டாங்க. பஞ்சத்துக்காக பழைக்க போன இடத்துல மக்லோன் அவனுடைய புருஷன் 10 வருஷம் வாழ்ந்தாங்க. குழந்தை இல்ல, மலடி, செத்து போயிட்டான். மாமனார் செத்து போயாச்சு, புருஷனுடைய சகோதரன் செத்து போயாச்சு. என்ன பண்றான்? நகோமிக்கு பின்னாடி உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனம் தான் என் ஜனம், மரணம் தான் உன்னை என்னையும் பிரிக்கணும், அது வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு பின்னாடியே வந்துட்டான் விடாப்படியான்னு. அங்க கதிர் பொறுக்க போறா, செதறி கிடக்கிற கதிரை பிறக்க போறா. அங்க இருக்கிற அந்த ஓனர் போவாஸ், அவன் கண்கள் இவளுக்கு தயவு கிடைக்குது. இவ குணத்தை பார்த்து அவன் என்ன பண்றான், இவளை ஏத்துக்கிறான். அப்ப எனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு சிஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு கூட்டத்துல. ஒரு பெரிய மண்டபத்தை, கல்யாண மண்டபத்துல நடக்குது. அப்ப அந்த மீட்டிங்ல நானு பரிசுத்தாவின் வரங்கள் பயிற்சி முகாம் எடுக்க 3 நாள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த சகோதரி உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. இவ ரூத்து மாதிரி அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ கல்யாணம் ஆகி புருஷன் கிடையாது, தனியா இருக்கிறா, வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, ஃபேட் அவுட் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறா. இல்ல, ஒரு போவாசை இவளுக்காக வச்சிருக்கிறேன் சொல்லுன்னாரு. எப்படி இருக்கும் பாருங்க அவங்களுக்கு லைஃப். இப்ப அந்த சிஸ்டர் கல்யாணம் ஆகி வெளிநாட்டுல நல்லா இருக்காங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப பைபிள் தான் அல்டிமேட். உங்களுக்கு ப்ராஃபஸின்றது என்னது? செகண்டரி. 3 நாள் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து மலை பிரசங்கம் பண்றாரு, இரவு பகலா இல்லையா? இப்ப இங்கதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு வச்சுப்போம். 3 நாளா இரவு பகலா உட்கார்ந்து நீங்க கேட்கறீங்க, நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கடைசி என்னோட முடிக்க போறார். லாஸ்ட் 1 hour, ½ an hourல ஒரு கூட்டம் வருது, மடமடன்னு வருது. எல்லாம் தலையை கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு எல்லாம் ப்ராஃபஸி சொல்றாரு. இப்போ 3 நாளா உட்கார்ந்தோமே, நம்ம கேட்டதுக்கும் இந்த கடைசி அரை மணி நேரம் வச்சு கேட்டாங்கல்ல, அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வாட் we got, what they got. நம்ம என்ன பெற்றுக்கொண்டோம், அவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்க? நான் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு போற ஆள் கிடையாது, உங்களை பேச வைக்கிற ஆள் நான் சும்மா அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு ஏதோ பிரசங்கம் பண்ணமா அப்படியே பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே போற ஆள் கிடையாது. உங்களை உலுக்கி எடுத்துருவேன் நான். உங்களை பேச வச்சுட்டு தான் நான் வெளியே போவேன் நான். என்ன, நம்ம 3 நாள் உட்காந்து நம்ம கேட்டோம் இயேசு கிறிஸ்து பேசினத. கடைசி 15 நிமிஷம் உட்காந்து அவங்க கேட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்றாரு. உங்க பேர் என்ன பிரதர்? சுரேந்தர். அருமையான மனுஷன். அப்படி அப்படி உட்காந்து சும்மா ராஜா மாதிரி உட்காந்து எஸ் பலே ஆகட்டும்ன்ற மாதிரி உட்காந்து பாக்குறாரு. எனக்கு உற்சாகப்படுத்துதுங்க. சிலரை பார்க்கும்போது இவங்களுக்கு காது கேட்குமா, இவங்களுக்கு மனநிலைமை சரியா இருக்கா, நம்ம பேசுறோமே அப்படின்னு இருக்கும். உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அவரை பார்த்தோன்னே இல்ல, எஸ் சபாஷ் பலேன்ற உட்கார்ந்துருந்தார். என் ஆவி உற்சாகமாயிருச்சு. அதுக்குதான் கைத்தட்ட சொல்றது. கைத்தட்ட சொல்றது எதுக்குன்னா, என்னைய உற்சாகப்படுத்துறதுக்காக. எஸ் we are alive, நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஃபாலோ பண்றோம்னு. 3 நாளா நம்ம கேட்டதுக்கும் கடைசி அரை மணி நேரம் அவங்க ப்ராஃபஸி வாங்கினாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த கடைசியில இதுல எத்தனாவது 3, 5, 6, 6வதுல உட்காந்து கிரீன் கலர் சாரி போட்டு உட்காந்துருக்க சிஸ்டர் எழுமுங்க பாப்போம். கிரீன் கலர் சாரி எழுமுங்க. இல்ல முன்னாடி முந்தினதுக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு பின்னாடி உட்காந்துருக்கீங்க. கண்ணாடி போட்ட ஒரு பையனுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறீங்க. எழுமுங்க பாப்போம். ஆண்டவர் அப்படி நேசிக்கிறவங்க. நேசிக்கிறதுன்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சிக்காது. ஆண்டவர் இயேசு பத்தி அவங்க யாராந்தான்னு எங்கிறதுலாம் பிடிச்சு கொண்டாடுறாங்க. பாஸ்டர் கிளாரன்ஸ் மரியாதைத்தான் நன்றி சொல்லணும். கர்த்தருடைய கிருபை சிஸ்டர். நான் என்ன எழுதிட்டு வந்தது வேற, நான் பேசிக்கிட்டு இருக்குது வேற. ஆண்டவர் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பார், நான் பேசணும் நீ பேசட்டுமான்னு. அப்ப என்ன சொல்றது, நீங்க பேசுக்கப்பா, நான் எழுதி வச்சுக்கலாம் வேற, அவர் என்னை எடுத்துட்டு போற ரூட்டு வேற. அதனாலதான் நான் பைபிளே பெறட்டல, வசனமும் சொல்லல. ஆண்டவர் மேல அவ்வளவு வாஞ்ச, அவ்வளவு தாகம். ஆண்டவர் அப்படியே அவங்க ஆராதிக்கிறாங்கன்னா அவங்க அழுகதான் அதிகம். ஆண்டவரை நினைச்சு அழுகிறதான் ஜாஸ்தி. ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறாங்க. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? முழு இருதயத்தோடும்
முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் என்னிடத்துல அன்பு கூறு. அதனாலதான் ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. 75 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாம் உபவாசம் இருந்தாரா? அண்ணாள் மாதிரி உபவாசம் இருந்தாரா? எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாரா? கேட்கல. 75 வயசு ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு 65 வயசு. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு. ஒரு குழந்தைக்கான கற்பத்துக்கான தகுதியே கிடையாது. கற்பத்துக்கான 2 பேரும் சொல்றாரு, வா வெளியே வான்ட்டாரு. வெளியே பாரு, நட்சத்திரத்தை என்ன முடியுமான்னு கேட்டாரு. கடற்கரை மணால என்ன முடியுமான்னாரு. இப்படி போல உனக்கு நான் பிள்ளைகளை தரப்போறேன்ட்டாரு. கொடுத்தாரா? கொடுக்கல. அடுத்த வருஷம் ஆச்சு, அடுத்த வருஷம் ஆச்சு, அடுத்த 86 வயசுல இருந்துச்சு. சாரால் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆகார சேர்த்து வைக்க சொல்லி இஸ்மவேல் பிறந்துட்டான். அதுக்கப்புறமும் 13 வருஷம் ஆகி போச்சு. 99வது வயசுலதான் ஆண்டு சொல்ற அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை. அப்பவும் சாரால் நகைக்கிறான். நகைக்கும்னு சொன்னாரு. நீ நகைச்ச இல்ல, நகைக்கல, நீ நகைச்ச. அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு குழந்தை இருக்கணும். 100 வயசுல கொடுக்கிறாரு இல்லையா? கொடுக்குறாரா இல்லையா? இப்ப நீங்க படிக்கும் போதுதான் அது என்ன ஆகும் உங்களுக்கு? அப்ப முடிஞ்சு போச்சு, எனக்கு இனிமே குழந்தை இல்லை அப்படின்னு இருக்க உங்களுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லும் போது ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஆமே. அப்பதான் நீங்க ப்ராபசி சொல்ல முடியும். ஆபிரகாமை போல சாராளை போல உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லேன்னு. இத்தனை வயசாகி போச்சு, இனி குழந்தையே எங்க இருக்குது? வாய்ப்பே இல்லைன்றவங்களுக்கு குழந்தை உண்டாகும். ஒரு டிஜிஎஸ் தினகரன் அவர்களோடு இருந்த அனுபவம். ஒரு நாள் ஒரு கணவன் மனைவி ஜெபிக்க வந்தாங்க அவர்கிட்ட. அவர் நான் அபிஷேகம் கிடையாது, ரட்சிக்கப்படல. நான் கூட இருந்து பாக்குறேன். ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேரும் முழங்கால நிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காங்க சென்னைக்கு. இவரு ஜெபிக்கிறாரு. இவருக்கு ப்ராபசி கிடைக்கல. ஆண்டவர்ட்ட இருந்து வார்த்தை இவருக்கு கிடைக்கல. ஏன்னா நல்லா தெரியும், அவர் ஜெபிக்கும் போதே தெரியும். இயேசுவே, ஆண்டவரே, மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். இந்த தினகரனை பார்க்க இவங்க வரலப்பா. இயேசுவே, ஆல் அலாங் த வே தூத்துக்குடியில இருந்து வந்திருக்காங்கப்பா இந்த சென்னைக்கு. இந்த தினகரன் மூலமா நீங்க பேசுவீங்க, இந்த தினகரன் ஜெபிச்சா ஒரு குழந்தை உண்டாகும் வந்திருக்காங்கப்பா. மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். இயேசுவே, மனம் இறங்கும், மனம் இறங்கும்ன்றாரு. ஆண்டவர் பேசல அவர்கிட்ட. வாக்குத்தத்தம்லாம் சொல்றாரு. ஆபிரகாம் சாராளை ஆசீர்வதித்த தெய்வம், அன்னாளை ஆசீர்வதித்த தெய்வம், சூனேமியாளை ஆசீர்வதித்த தெய்வம், சகரியா எலிசபெத்தை ஆசீர்வதித்த தெய்வம். இவர்களுக்கு குழந்தை கொடுப்பது லேசான காரியம், சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்றார். மன்றாடுறாரு. வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லி ஜெபிக்கிறாரு. நத்திங். ஜெபிச்சு முடிச்சுட்டு காட் பிளஸ் யூன்னு கடைசியா காட் பிளஸ் யூ போது அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு குழந்தை இருக்கும்ட்டார். அவ்வளவு நேரம் ப்ராஃபஸி சொல்லல. ஜெபிச்சு முடிச்சுட்டு கண்ணு திறந்துட்டு காட் பிளஸ் யூ அப்படின்னு அடுத்த வருஷம் இன்னொரு ஒரு குழந்தை இருக்கும், ராமல பிள்ளை இருக்கும்ட்டார். அவங்க கான்செப்ட் மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா நோ சைல்டு பர்த். 2 பேர் காமிச்சது, 2 பேருக்குமே அன்ஃபிட் ஃபார் சைல்ட் பர்த்ன்னு இருக்கு. ஆனா இவர் ப்ராஃபஸி எதுவுமே சொல்லல. ஆனா ஜெபிச்சு முடிக்கும் போது அடுத்த வருஷம் நேரம் குழந்தை இருக்கும்ட்டார். அப்புறமா அவர் தனியா இருக்கும்போது கேட்டேன், அங்கிள் நீங்க ஜெபம் பண்ணும் போது ப்ராஃபஸி வரல, ஆனா கடைசியோட ஒரு குழந்தை இருக்கும்னா சொல்றாரு, நான் மன்றாடி பார்த்து ஆண்டவர் ஒண்ணுமே எனக்கு வெளிப்படுத்தல. கடைசியா நான் முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லி கண்ணை திறக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லு, ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுப்பேன்னு சொல்லு. ஆமே. அப்படியே நடந்தது. நடந்தது. ஆண்டவர் இந்த பைபிளை நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுதான் பேச முடியும். நீங்க ஒரு அதிகாரம் படிச்சீங்கன்னா உங்கள்ட்ட எவ்வளவு பேச முடியும்? எவ்வளவு பேச முடியும்? அந்த ஒரு அதிகாரத்துல இருந்து தான் பேச முடியும். நீங்க 10 அதிகாரம் படிச்சீங்கன்னா 10 அதிகாரத்துல இருந்து பேச முடியும். நீங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் முழுவதும் படிக்கிற ஆளா இருந்தா எப்படி இருக்கும்? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல இருந்து எதனால உங்களோட பேச முடியும்? ஆமென். அதுக்குதான் அதிகமாக பைபிளை படிக்கணும். அதிகமாக நீங்க பைபிளை படிக்க 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 ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஆமென். உங்களுக்குள்ள வெறுமன, அதாவது இந்த பைபிள் படிக்கிறதுக்கும் மற்ற புஸ்தகம் படிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, எல்லா புஸ்தகம் மனித அறிவினால், மனித அனுபவத்தினால், மனித ஞானத்தினால எழுதப்பட்ட புஸ்தகம். இந்த பைபிள் மாத்திரம்தான் கர்த்தரே எழுதின புஸ்தகம். இதுக்கு என்ன
டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, இந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் என்ன இருக்குதுன்னா, என் வார்த்தை ஆவியா இருக்கிறது. என்ன இருக்குது? ஆவியான வார்த்தை. இது எழுதப்பட்ட வார்த்தை இல்ல, இதுக்குள்ள ஒரு அனாயிட்டிங் இருக்குது. இதுக்குள்ள அனாயிட்டிங் இருக்கு, அபிஷேகம் இருக்குது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல என்ன இருக்குது? வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிட் ஃபில்டு வேர்டு, ஹோலி ஸ்பிரிட் ஃபில்டு வேர்டு. எல்லாம் வலதுகை வைத்து சொல்லுங்க. எல்லாம் வலதுகை வைத்து, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்த வார்த்தை. இந்த தேவ வார்த்தை, இந்த வேதத்தின் வார்த்தை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிறைந்த வார்த்தை. ஆமென். இதை நீங்க படிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, you will be anointed. You will be anointed. நீங்க சும்மா பாடுறது போதாது. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. அப்படி பாடுறதுனால நிரம்பிட மாட்டீங்க. பைபிளை படிக்கணும். கர்த்தர் என்கிட்ட பேசுவார்னா எதுக்குங்க பைபிள்? நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்கிட்ட பேசுறாருன்னா எதுக்கு பைபிளை நான் படிக்கணும்? எதுக்கு? Why I have to read the Bible? எதுக்கு பைபிள் படிக்கணும்? இந்த வேத வசனத்தின் வச்சுதான் ஆண்டவர் பேசுவாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். John chapter 14 verse 26. இயேசு கிறிஸ்துவாகிய என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 - 15 இதான் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் சுயமாக எதையும் பேச மாட்டார். He will not speak anything on his own. பரிசுத்த ஆவியானவர் புதிதாக ஒரு காரியத்தை பேச மாட்டார். இந்த வேதத்தின் வசனத்துல இருந்துதான் பேசுவார். வசனம் இல்லாம ஆண்டவர் ஒரு நாள் பேச மாட்டார். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொன்னா, அந்த ப்ராஃபஸி சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி, எந்த வசனத்திலிருந்து பேசினார், வேதத்துல எந்த போர்ஷன்ல இருந்து ஆண்டவர் பேசினார்னு நீங்க கேட்கணும். வசனம் இல்லாம ஆண்டவர் ஒரு நாளும் பேச மாட்டார். தான் வசனத்தை படிங்க படிங்க படிங்கன்றது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரிய சம்பந்தப்படுத்தி காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசுகிறோம். நான் சுயமா என் ஞானத்தினால நான் பேசலன்றாரு பவுல். இதே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்க தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இத மறுபடியும் படிக்கணும். நீங்க இது படிச்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, தேவ வசனம் தேவ வசனம் தேவ வசனம் உடனே ஆமென் ஆமென் அல்லேலூயான்னு போயிடுறோம். அதான் பெந்தேகோஸ்தே பாரம்பரியம். அது என்ன? what you are reading, என்ன படிக்கிற, எந்த வசனத்தை படிக்கிற, அதோட அர்த்தம் என்ன? வசனம் வேற, சத்தியம் வேற. சத்தியம் வேற. சாத்தான் பேசினது வசனம், இயேசு கிறிஸ்து பேசினது சத்தியம். இதுல என்ன அர்த்தம்ன்றத சத்தியம். வசனம் என்ன சொல்லுதுன்றத நீங்க தெரிந்து கொள்ளும் போதுதான் அதான் சத்தியம். அதான் யோவான் 8:32 ஆண்டவர் சொன்னாரு, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். என்ன அர்த்தம்? பவுல் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களோட பிரசங்கம் பண்ணும் போது இது பவுல்ன்ற ஒரு மனுஷன் தானே பேசுறான்னு நீங்க ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவர் இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவர், பிதாவாக இருந்தவர், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தவர், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை இருக்கிறவர் பவுல் மூலமாக பேசுகிறார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறதுனால நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அப்படி விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன விசுவாசிக்கிற? பவுல் பேசல, பவுலுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என்னோட பேசுகிறார்னு விசுவாசிக்கிறவங்களுக்கு அது பேலன்ஸ் செய்யும். ஆமென்.
மத்த மனுஷன் பேசுற வார்த்தையெல்லாம் உங்க புத்திக்கு தான் போகும், உங்க பிரெயினுக்கு தான் போகும். உங்க ஹார்ட்டை டச் பண்ணாதே. இட் will not touch your spirit or heart. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பெனட்ரேட் பண்ணும். எபிரேயர் 4:12 பாருங்க. எபிரேயர் 4:12 வல்லமை நிறைந்தது, ஜீவன் உள்ளது, ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்கத்தக்கதாக, கணுக்களும் உணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக ஊடுருவ எந்த கற்கொள்ள பட்டயத்திலும் கூர்மையானது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆபரேஷன் பண்ணும்போது பிளேட் யூஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? மெடிக்கல் ஃபீல்ட்ல யார் இருக்கீங்க? டாக்டர், நர்ஸ், யாரு கையை வைத்து காமிங்க, அவங்ககிட்ட கேளுங்க, அவங்ககிட்ட போய் அப்புறமா பாருங்க. இவ்வளவு விரதா இருக்கும் இந்த பிளேடு ஆபரேஷன். அது எப்படி இருக்குன்னா, ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா இருக்கும். நீங்க வயிற்றுக்குள்ள குத்துன பிறகு ஐயோ நம்ம இப்படி குத்திட்டோம்னா எடுத்துட்டு அப்புறம் இப்படி குத்திட்டு ஐயோ இப்படி குத்திட்டோமாங்களா, அதுக்குள்ளே அவன் கொலைய நடந்துடும். உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா எப்படினாலும் நீங்க பண்ணலாம், ஹரிசாண்டலா வெர்டிகலா எப்படினாலும் மூவ் பண்ணலாம். அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். ஒரு நாள் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்க, ஒரு பென்சில் வச்சு சீவி பார்க்கலாம், இப்படி நம்ம பென்சிலே போயிடுச்சு. அவ்வளவு ஷார்ப்பு. அதை காட்டிலும் ஷார்ப்பானது இந்த வேதத்தின் வார்த்தை. உங்களுக்குள்ள போய் என்ன பண்ணும்னா, உங்க சரீரத்துல போகும், உங்களுடைய சரீரத்துல போகும், அதுக்கப்புறம் எலும்புக்குள்ள போகும், அதுக்கப்புறம் எலும்புக்குள்ள இருக்கிற ஊனுக்குள்ள பெனட்ரேட் பண்ணும் அந்த வல்லமை. உங்க ஆவி ஆத்மாவும் சில சமயம் மிக்ஸ் ஆகி கிடக்கும். உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க, ரொம்ப நேசிச்சிருப்பீங்க. உங்க தாயோ தகப்பனோ இறந்து போயிட்டா அந்த துக்கத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அப்ப உங்க ஆவி ஆத்மா எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகி கிடக்கும், சோர்ந்து போய் கிடக்கும். சாப்பிட பிடிக்காது, குளிக்க பிடிக்காது, பல் விளக்க பிடிக்காது, சேவ் பண்ண பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது பைபிளை நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆவியும் ஆத்மாவும் ரெண்டா பிரிச்சு நிப்பாட்டும். ஆவியும் ஆத்மாவும் தனித்தனியா பிரிச்சிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும் மனுஷங்க தான். உன் தாய் தகப்பன, நல்ல தாய் தகப்பன உனக்கு கொடுத்தேன் இல்லையா, உன் கூட இருந்தாங்க இல்லையா, நீ நல்லா இருந்தே இல்லையா, உன் தாய் தகப்பன கீழ்ப்படிஞ்சு இருந்தே இல்லையா, அவங்களுக்கு நீ பிரியமா இருந்த கடைசி வரைக்க அப்படின்னு சொல்லு. ஆண்டவருடைய வசனம் பேச பேச உங்களுக்குள்ள உங்க மைண்ட் ப்ராப்பர் பொசிஷனுக்கு வந்துடும், உங்களுடைய எமோஷன்ஸ் ப்ராப்பர் பொசிஷனுக்கு போயிடும், உங்க மனசாட்சி ப்ராப்பர் பொசிஷனுக்கு போயிடும். உங்களுக்கு இப்ப கரெக்டா இருவீங்க. ஆமே. எந்த புஸ்தகமும் செய்யாது, எந்த சைக்காலஜிஸ்டாலேயோ எந்த சைக்காட்ரிஸ்டாலும் முடியாது, எந்த பிலாசபர்னாலும் முடியாது. இந்த வேர்ட் ஆஃப் காட் தான் உங்களுக்கு அந்த ஊழியம் செய்யும். ஆமேன். அதான் கவுன்சிலிங் நிறைய பேர் சைக்காட்ரிஸ்ட் போவோம், சைக்காலஜிஸ்ட் போவோன்னு போவாங்க. நம்ம கிறிஸ்டியன்ஸ் துக்ககரமானது. அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, உங்க மைண்டுக்கு தான் பேசுவாங்க. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் நீங்க அதையே போக்கஸ் பண்றீங்க, ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க, வேற நினைங்கன்னு வாங்க. ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் வாங்க, சேஞ்ச் யுவர் மைண்ட், சேஞ்ச் யுவர் பிளேஸ், சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ் வாங்க. ஆனாலும் ரியாலிட்டி என்ன, துக்கம் தான். பிலாசபர் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு மட்டுமா பிரச்சனை இருக்குது? எவ்ரிபடி தே ஹேவ் தேர் ஓன் ப்ராப்ளம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு உங்க பிரச்சனை அப்படின்னு பிலாசபி பேசுவாங்க. பைபிள் மட்டும்தான் உன் வருத்தத்தை கர்த்தர் அறிவார், அந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு, உன் தாயை இழந்தது, உன் தகப்பனை இழந்தது மிகப்பெரிய இழப்பு என்பதை கர்த்தர் அறிவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்வது போல சுமந்து செல்வேன்னு சொன்ன தெய்வம் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தை அறிவார். ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன்னு சொன்ன தெய்வம் ஒரு தாயின் உள்ளத்தை, ஒரு தாயின் ஸ்தானத்தை அறிவார். உன் இழப்பு தான், ஆனால் கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கையை உன் தாய் தகப்பனுக்கு கொடுத்து வாழ வைத்தேன். எல்லாரும் மறித்து போவாங்க, அவங்களுடைய நல்ல ஓட்டத்தை அவங்கள ஓட வச்சேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்தி திடப்படுத்துவார். ஆமென், ஆமென். அப்ப நீங்க பைபிளை படிக்கும் போது அது நடக்கும். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாக நான் நினைக்கிறது சரிதானா, நான் செய்யறது சரிதானான்றத கரெக்ட் பண்ற இந்த வசனம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீ வசனத்தை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் நினைக்கிறது தவறு, நான் சரிக்கிறது சரிதான் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆகும், நிறுத்து பாக்குற மாதிரி, தராசுல நிறுத்து பாக்குற மாதிரி உங்களுக்கு பண்ணும். ஆமென். தொடர்ந்து நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, பைபிளை படிக்கும் போது நாலேஜ் அபவுட் த பைபிள் கிடைக்கும். அபவுட் மோசஸ் லைஃப்,
டேவிட்ஸ் லைஃப், டேனியல்ஸ் லைஃப், தெபோராவுடைய வாழ்க்கை, பேதுருடைய வாழ்க்கை, பவுல். அதுக்கு அடுத்து திரும்ப திரும்ப படிக்கும் போது இவங்க ஆண்டவர் எப்படி நடத்தினார்ன்றது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஆமே. அன்னாளுடைய வாழ்க்கையை படிச்சிருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் படிக்கும் போது, தேர்ட் டைம் படிக்கும் போது அன்னாள கர்த்தர் எப்படி நடத்தினார், எரேமியாவை கர்த்தர் எப்படி நடத்தினார், ஏசாயை எப்படி நடத்தினார், யோனாவை எப்படி நடத்தினார், தொற்காலை எப்படி நடத்தினார் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்வீங்க. ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்ள என்ன ஆகணும், உங்களுக்குள்ள ஃபெய்த் வந்துடும். ஆமென். உங்களுக்குள்ள ஃபெய்த் வந்துடும். அதான் ரொம்ப முக்கியம். ஃபெய்த்னா விசுவாசம். என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் பைபிள் படிக்காம ஐ ஹேவ் ஃபெய்த்னுவாங்க. அது பிளைண்ட் ஃபெய்த். அது பிளைண்ட் ஃபெய்த். பைபிள் இல்லாம விசுவாசம் வராது. ஆமென். எபிரேயர் 11:6 ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும்ன்றாரு. அப்ப விசுவாசம்ன்றது என்னது? எபிரேயர் 11:1 என்ன சொல்றாரு? நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். ஏற்கனவே நம்பி இருக்கிறது, உறுதியா நம்புறது, இனி நடக்க போறதையும் நம்ம அந்த நிச்சயத்தோட இருக்கிறது. இது எப்படி வரும்? எபிரேயர் 12:1 என்ன சொல்றாரு? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசத்தை தருவார். He is the starter and finisher of our faith அப்படின்ற இங்கிலீஷ் பைபிள்ல. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் தான் தருவார். ஆமென். காண்றத நம்புறது விசுவாசம் இல்ல. இந்த பிரதர் இங்க உட்கார்ந்து இருக்காரு, விசுவாசிக்கணுமா நானு? இல்ல. இன்னொருத்தர் சொல்றாங்க, இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னு சொன்னா அதை நம்புறேன் பாருங்க, நான் காணாது, அதான் விசுவாசம். ஆமென். நான் காணாதது நம்புறதான் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் மாத்திரம்தான் வரும். வசனத்தை நீங்க படிக்கத்தான் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள தர முடியும். ஆமென். நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்து கொள்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு விசுவாசம் வரும். ஆமென். அப்ப எந்த அளவுக்கு நீங்க பைபிளை படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். ஆமென். எல்லாம் உங்க வலது கையில பைபிள் எடுங்க. உங்க வலது கையில பைபிள் எடுங்க எல்லாருமே. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே அப்பா, இந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை அப்பா, உம்முடைய வார்த்தை. இது அத்தனை வார்த்தைகளும் நீர் எழுதின வார்த்தைகள் அப்பா. இரவு பகலும் இதை நான் படிக்க, இதை குறித்து நான் மறுபடியும் யோசிக்க, தியானிக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. இயேசுவே, இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு நீர் செய்ய போற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த வசனம் எனக்கு உணவாக மாறட்டும் ஐயா. இயேசுவே, 1 அதிகாரம் 2 அதிகாரம் இல்லப்பா, என்னால எவ்வளவு படிக்க முடியும் அவ்வளவு படிக்க, அவ்வளவு உம்மை பற்றி அறிந்து கொள்ள, உம்மை பற்றி விசுவாசம் நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா, கிருபை பாராட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? விசுவாசம் எப்ப உங்களுக்கு பயன்படும் கேட்டீங்கன்னா, சாதாரண லைஃப் போகும்போது விசுவாசம் உங்களுக்கு யூஸ் ஆகாது. கடினமான பாதையில போகும்போது, இக்கட்டான பொசிஷன்ல போகும்போது, நெருக்கடியான நேரத்துல தான் அந்த விசுவாசம் என்ன ஆகும், உங்களுக்கு உதவும். அப்பதான் தெரியும். அங்க பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தோம். வீட்டுல வாடகை இருக்கும்போது எங்களுக்கு வாடகை 13,000 ரூபாய். எங்க ஹவுஸ் ஓனர் என்ன, இன்னொரு ஏரியால இருக்காரு சென்னையில. அவர் என்ன போன் பண்ணுவாரு, மாச கடைசியில நாளைக்கு காலையில வரேன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாடகைக்கு வரான்னு அர்த்தம். என் கையில 3000 ரூபாய் தான் இருக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு போன் பண்ண, நாளைக்கு காலையில வரேன்றாரு. நான் வந்து ஒரு நாள் தள்ளி வாங்கன்னா ஆண்டவர் பாப்பாரா இல்லையா? எனக்கு என்ன தேவை? விசுவாசம் வேணும். என் தேவையை ஆண்டவர் சந்திப்பான். வாங்கன்ட்டேன். அன்னைக்கு ஈவினிங் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன் வீட்டுல. ஒரு 25-26 பேர் வருவாங்க. யாரும் காணிக்க கொடுக்கல. எனக்கு அவங்ககிட்ட இருந்து காணிக்க வரல. இப்ப கர்த்தர் தான் தரணும். என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர், அவங்க ஃபேமிலியா ஒரு 3 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் வந்தாங்க. அவங்க இன்னொரு ஏரியால இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்தாங்க. ரொம்ப மணி நேரம் நின்று பேசிட்டு ஜெபம் பண்ண ஒரு கவர் கொடுத்துட்டு போனாங்க. அந்த கவர் எடுத்து பார்த்தா 10,000 ரூபாய் செக். நானும் இப்படிதான் நினைச்சேன், அல்லேலூயான்னு நானோட சொல்லிட்டு படுத்துட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த ஃப்ரெண்டு போன் பண்ணாரு. அவர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறாரு. அவங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு 4 நாள் கழிச்சு தான் போறாரு அவங்க வீட்டுக்கு. போன் பண்ணாரு, பிரதர் அந்த செக்ல கையெழுத்து போட்டிருக்கேனான்னு பாருங்கன்னாரு. எடுத்து பார்த்தா செக்ல கையெழுத்து போடல. ஏன்னா 2 லீஃப் எடுத்து வந்தாராம். அவங்க அம்மாவுக்கு ஒண்ணு,
எனக்கு ஒண்ணு. அவங்க அம்மா கொடுத்து, அவங்க அம்மா, டேய் நான் பேங்க் மேனேஜர், நீ பேங்க் மேனேஜர், இப்ப நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்க அப்பா பேங்க் மேனேஜரா, நான் பேங்க் மேனேஜர் ஒய்ஃபுடா, என்னடா ஏமாத்துறாங்க, என்ன பண்ணா கையெழுத்தே போட்டா ஒரு செக் கொடுத்துருக்கேடா, உங்க இதுல செக்ல கையெழுத்து போட்டிருக்கானா? இல்ல. பிரதர் உங்களுக்கு அவசரமானு கேட்டாரு. நான் என்ன சொல்ல முடியும்? ஏசு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன ஒண்ணு, அவசரம் இல்ல, கிழிச்சு போட்டுருங்க, நான் 4 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கூரியர்ல உங்களுக்கு ஒரு செக் அனுப்பிச்சிடறேன்ட்டாரு. எனக்கு கிழிச்சு போட மனசு வரல. வச்சிட்டு மிளகால் போட்டு, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா, இயேசுவே. அப்ப நம்ம மகிமையின் ஐஸ்வர்யம் தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி நடத்துவார். உம்மாளை நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாளை தாண்டிடுவேன், எரிகோ கோட்டை வந்தாலும் கவலைப்பட மாட்டேன், கோலியாத்தை கண்டாலும் பயப்பட மாட்டேன், செங்கடல் 2ஆய் பிரியும், வழி இல்லாத இடத்துல வனாந்திரத்துல வழியை திறப்பார்ல. வரல. இயேசுவே என்னைய காப்பாத்தும் ஐயா, இயேசுவே என்னை காப்பாத்தும், காப்பாத்து. நாளைக்கு அந்த ஹவுஸ் ஓனர் வரும்போது வெக்கப்பட்டு நிப்பேன் ஆண்டவரேன்னு. 1 மணி நேரம் கழிச்சு நைட் ஒரு 11:30 இருக்கும், காலிங் பெல் சத்தம் கேக்குது. நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தோம். செக்யூரிட்டினா சாப்பாடுனா எங்க ஒய்ஃப் கேட்டு வாங்கி சாப்பிட்டு போவார். உரிமையா எப்பனாலும் வாங்கி சாப்பிட்டு போவார். எங்கேயும் கேட்கணும், எங்கிட்ட கேளுங்கன்னுவோம். சரி, அவர் தான் செக்யூரிட்டியா வந்திருப்பாருன்னா, எங்க ஒய்ஃப் இல்லைங்க ஃப்ரெண்டு வந்திருக்காருங்கன்றார். போனா அவர் ஃப்ரெண்டு வாசல்ல நிக்கிறாரு. என்னன்னு எனக்கு தூக்கமே வரல, அது செக்க கழிச்சு போட்டீங்க இல்லன்னாரு. முதல்ல அதை கொண்டு வாங்கன்றாரு, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனாரு. இப்ப கையை தட்டணுங்க, இப்பதான் கை தட்டணும், கை தட்ட வேண்டிய. ஆமென். அதுதான் விசுவாசம். கடைசி வரைக்கும் நம்ம பிடிச்சு பாப்பாரு. இந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் நீங்க ஆண்டவரே சார்ந்திருக்கீங்களான்னு பாப்பாரு. அப்பதான் உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் ஜீசஸ் கால்ஸ்ல போய் அப்பப்ப பிரசங்கம் பண்ண போவேன். அப்போ ஒரு பையன் தான் என்ன பண்ணுவான், கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எனக்கு காஃபி கொடுக்க, தண்ணி கொடுக்க, சாப்பாடு வாங்கி கொடுக்க, எனக்கு கூடயே இருந்து பாத்துக்குவான். அந்த பையன் ஒரு நாள் என்கிட்ட மெதுவா கேட்டான், அண்ணே எங்க அப்பாவும் பாசு தானே, சின்ன சர்ச்சனை நீங்க வருவீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், எங்க 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் கொடுக்குறார்களோ அவள் மத்தியில வாசம் பண்ணுவேன் இருக்காரான்னு. எங்க 2000 பேர் 3000 பேர் இருக்காங்களோ அவள் மத்தியில வாசம் செய்வேன் சொல்லியிருக்காரு. எங்க 2 பேர் இருக்கானோ அவங்க மத்தியில நான் வருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வரேன்பான்ட்டேன். அது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியர் காரு போய் கால் டாக்ஸி பாதியில போய் நிப்பாட்டிட்டான். இதுக்கு மேல வண்டி உடனே ஆக்சிடென்ட் உடஞ்சிருட்டான். நானும் ஒய்ஃபுக்கு இறங்கிட்டோம். போன் பண்ணேன், 2 பைக் கொண்டு வாங்கன்னு. 6க்கு ஒரு பைக்ல உட்காந்து போயிட்டோம். 40 பேர் தான் இருந்தாங்க. சாயங்காலம் மீட்டிங் பேசி முடிச்சிட்டேன். ஒண்ணு இந்த மாதிரி மேடையெல்லாம் கிடையாது, ஒரே தரதான், ஒரு மரத்துல ஒரு பிரசங்கம் மேடை. நான் ப்ரே பண்ணி முடிச்ச உடனே ஜெபம் பண்ண யாருனாலும் ஜெபம் பண்ணிக்கங்கன்றாங்க. ஒரு வாலிப பெண்ணு, குருடு, திருமணம் பண்ணணும், ஆனா பார்வை கிடையாது. அத பிரேயருக்கு கூப்பிட்டு வராங்க, ஃப்ரெண்ட்ல கொண்டு வராங்க. நான் ரெடி ஆகிறேன். சென்னையில 2 ஹாஸ்பிட்டல் பெருசு, சங்கர் நேத்ராலயா, இன்னொன்னு அகர்வால்னு. இந்த 2 ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒண்ணுல இந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் ஆகணும், பொருளாதார தேவைகளை சந்தியும், நல்ல நல்ல சூழ்நிலை உண்டாக்கி கொடுங்க, அப்படிலாம் ஜெபம் பண்ணலாம்னு நான் மைண்ட்ல ரெடி ஆயிட்டேன். வந்த உடனே அந்த 2 ஹாஸ்பிட்டலையும் போய் நாங்க 2 ஆபரேஷன் பண்ணி பார்த்தோம், எல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு, ப்ரே பண்ணுங்கட்டாங்க. என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விசுவாசம் என்ன பட்டான், எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு இப்ப ஜெபம் பண்ணு. நால இப்படி கையோட இப்படி சும்மா தூக்குனா முன்னாடி தள்ளுறாங்க, அந்த பிள்ளையோட கண்ணை தொடணும்ட்டு. நான் 2 பெருவிரலை வச்சு அந்த பிள்ளையோட 2 கண்ணையும் கை வச்சிட்டேன். விரலை வச்சுட்டு, செங்கடலை 2ஆய் பிளந்த அதே வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளை மீது இறங்குவதாக, மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின அதே வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளையின் கண்கள் மீது கடந்து வருவதாக. உள்ளுக்குள்ள இயேசுவே என்னை காப்பாத்தும் ஐயா, இயேசுவே என்னை காப்பாத்தும், இன்னைக்கு என்னை தின்னு கட்டிடுவானுங்க, இயேசுவே என்னை காப்பாத்தும். உள்ள வெளிய மனம் இறங்கும், மனம் இறங்கும், உள்ள எனக்காக மனம் இறங்கும் ஐயா, என்னை காப்பாத்தும் ஐயா. வெளிய மனம் இறங்கும் சொல்லி ஜெபிச்சு முடிச்சு நான் கை எடுத்துட்டேன். எடுத்துட்டா சுத்தி ஒரு 10 பேர் வந்திருக்கவங்க, அம்மா ஏதாவது தெரியுதான்றாங்க. எனக்கு எப்பயுமே ஜெபம் பண்ணும்போது 2 காரியம் சொல்லுவேன். ஆண்டவரே, பவுலா இருந்தா இன்னைக்கு பெரிய அற்புதம் நடக்கும், டிஜிஎஸ் தினகரா இருந்தா பெரிய அற்புதம் நடக்கும், எனக்கு அற்புதம் செய்வீரோ ஆண்டவரேன்னு உள்ள கெஞ்சுவேன். இவங்க இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் செத்தோம்டா நினைச்சேன். அந்த பிள்ளைல ஒரு வசனம் சொல்லுது. நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் தள்ளி நின்று எல்லாம் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க, அந்த ஸ்டிக்கர்ல இருக்கும் அது வேற வசனம், இந்த பிள்ளை வேற வசனம் சொல்லுது. ஐயோ
இது என்னடா உளர ஆரம்பிச்சுன்னு பார்த்தா எங்கம்மா இருக்குன்னா ஒரு 10 அடி 15 அடி தூரத்துல ஒரு கேலண்டர்ல அந்த வசனம் இருக்கு. உடனே ஒருத்தர் இங்க இருந்து, நான் யாரு தெரியுதா, பெரிய அண்ணன், நான் யாரு பெரிய அண்ணி, இன்னொருத்தர் தள்ளி நின்னு, நான் யாரு சின்ன அண்ணன், நான் யாரு சின்ன அண்ணி, இது எத்தனை 5, இது எத்தனைன்றாங்க. சந்தோஷம்னா சந்தோஷம், அவங்களுக்கு ஆர்ப்பரிப்போட போயிட்டாங்க. அவங்க சந்தோஷம் தான், எனக்கு ரெட்டிப்பான சந்தோஷம். ஏன் தெரியுமா, என் ஜபத்துக்கு அற்புதம் பண்ணிட்டார். உடனே நான் பைபிள் ஸ்டடி ஷேர் பண்ண எல்லாரும் சொல்றாங்க, அண்ணன் போய் போட்டோ எடுத்து வந்துடும், வீடியோ எடுத்து வந்துடும். நான் சொன்னேன், வீடியோ எடுத்து வந்துடலாம், போட்டுருவோம். அடுத்த நாள் நாளைக்கு காலை 200 பேர் வாசல்ல வந்து நிற்பான். நடக்குமா எனக்கு? அந்த விசுவாசம் வரணும்னா இன்னும் அதிகமாக நம்ம பைபிளை படிக்கணும்.